நாங்கள் கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெறாது. கரெக்டாக தான் சொல்லுவார், ஏதாவது சொல்லுவார். இந்த தடவை நீங்கள் கொடுக்குற ஒரு சீட் கேட்க மாட்டாங்க, ஃபுல்லாக கேட்போம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகளிடம் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய சேர விருதாச்சாரத்தை பங்கிட கூட்டி கேட்பாங்க. வேணா பாருங்க, தலைமைச் செயலர் இங்கே தான் இருக்கு, முதலமைச்சர் மந்திரிகள்லாம் இங்கே வீடுகள்லாம் இங்கே தான் இருக்கு. ஒரு 40 கிலோமீட்டருக்குலாம் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அந்த பயணிகளுக்கு பஸ்ஸு கிடைக்கிறதுன்னு எத்தனை போராட்டம் நடத்துறாங்க. நாடு நல்லா இருக்கும், குடிமக்கள் நல்லா இருக்கும், அரசும் நல்லா இருக்கும், அரசனும் நல்லா இருக்கும், அமைச்சரவை நல்லா இருக்கும். அதானே எல்லாமே நல்லா இருக்கும்ல, நிர்வாகம் நல்லா இருக்கும். அதிகாரிகளை இதை செய்யும் சொல்லணும். இதை செய்யலாம், ஏன் செய்யணும்னு கேட்கக்கூடிய தைரியமும் கர்வமும் இருக்கும் ஆட்சியாளர். இது ஏன் செய்யலன்னு சொன்னா அவன் மேல நடவடிக்கை கூடிய துணிச்சல் இருக்கும். எம்ஜிஆர் பிரஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். எங்கள் தயவு இல்லாமல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. நாங்கள் அதிக தொகுதியை கேட்க இருக்கிறோம், திட்டமிட்டு இருக்கிறோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து அடுத்து இதற்கு பின்னணியில் என்னென்னலாம் காரணம், இதுவரை அமைதி காத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது இப்படியெல்லாம் பேசுவதற்கு உண்மையான நிலை என்ன, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் திமுக கூட்டணியில் இடம்பெற போகின்றது என்பது பற்றியும் தெளிவாக நம்மிடையே விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மருத்துவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா கூட்டணி இருந்தாலும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு திமுக கூட்டணியோட தலைமை. நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற தொகுதியை வாங்கிட்டு போக மாட்டோம், கூட்டணியில் அவசியம் பங்கேற்படும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த கட்சிகள் இருக்கின்ற அந்த ஒட்டுமொத்த கட்சியினுடைய முதல் குரலாக ஒரு ஒழிக்கிறாரா, இவரை பேச வச்சுட்டு ஒவ்வொரு கட்சியிலும் இதுக்கு அவர் பேச காத்துட்டு இருக்காங்களா, என்ன நடக்குது சார் திமுக? அப்படி நான் இன்னைக்கு பேட்டியை பார்த்தேன். ஆனால் அவருடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் சொல்றது அவருடைய பாடி லாங்குவேஜ் போகும்போது அவர் யதார்த்தத்தை சொல்றாரு, யார் தூண்டி விட்டு சொல்றாரு. அதாவது நாட்டு நடப்பவர் தொழிற்சங்கவாதி, விவசாய சங்கத்தில் மாநில செயலாளர், அடிமட்ட மக்களுடைய மனங்களை நன்கு அறிந்தவர், அவர்களோடு ஒன்றோடு ஒன்று இரண்டாக கலந்தவர், கஷ்ட நஷ்டங்கள் பங்கு கொண்டவர், அந்த வழியை தாங்கினவர், அனுபவித்தவர். அதனால எதிரையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அதாவது அவர் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் போக மாட்டார். ஒரு யதார்த்தவர் உள்ளபடியே பேசக்கூடிய தலைவர் தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அவர் சொல்றது நியாயம், அவர் நியாயம் தான் சொல்றாங்க. நினைக்கிறேன் யாரும் தூண்டி விட்டு பேசுவோம் எனக்கு தெரியல. அதாவது அவங்க நாங்கள் கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெறாது. கரெக்டாக தான் சொல்றாரு, யதார்த்தத்தை சொல்றாரு. இந்த தடவை நீங்கள் கொடுக்குற ஒரு சீட் கேட்க மாட்டாங்க, ஃபுல்லாக கேட்போம். ரொம்ப ஆணித்தரமாக உறுதியாக பேசுறாரு. ரொம்ப சான்ஸ் கொடுத்ததுல அந்த இது வரணும். அவர்தான் முதல் குரல் கொடுத்தது. என்ன சொல்ல போனால் அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் செல்வாக்கான நபர் அவர்கள் தொழிற்சங்க பிரச்சனையில் சமரசம் பண்ணிக்காம போராடினார். உண்மையான தொழிற்சங்கம் எப்படி இருக்கணும், அது யாராக இருந்தாலும் கூட்டணி கட்சியாக இருந்து தொழிலாளர்கள் பிரச்சனையை தொடரும்போது நியாயத்துக்காக போராடுறது தொழிற்சங்கம். சமரசம் பேசுற தொழிற்சங்கம், சமரசம் பேசுற தொழிற்சங்கம், சமரசம் பேச அது கவுன்சிலர், சமரசம் ரீகன்சிலேஷன், அது தொழிற்சங்கம் கிடையாது. போராடுறதுதான் நம்ம தொழிற்சங்கம், அது உறுதியா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா உலக தோட்ட தொழிலாளர் சங்க தலைவராக வாழப்பாடி இருந்த பொழுது உலகத்தில் ஜெனிவாவில் நடந்த மாநாடு தேயிலை தோட்ட தொழிலாளர் சங்கத்தில் போறாரு. அப்போ பேச்சுவார்த்தை நீங்க சொன்ன வார்த்தை சொன்னார், சமரசம் பேசுவதற்கு நான் வரல, சமரசம் பேசுவதற்கு 1000 பேர் இருக்கிறாங்க, உலக தோட்ட தொழிலாளர்களுடைய பொருளாக நான் ஒழிக்க வந்திருக்கேன், அவங்க பிரச்சனை பேசுங்க அப்படின்னு சொன்னார். அது போல பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற போல சமரசம் பேசுறதுக்கு ஆர்பிட்ரேஷன் கமிட்டி அங்க போகணும். இது கோரிக்கை கோரிக்கை கோரிக்கை, போராட்டம் போராட்டம் போராட்டம், உரிமை உரிமை உரிமை. இதுதான் தொழிற்சங்கம்.
தொழிற்சங்கவாதியுடைய உயிர் மூச்சு இருந்தான். ஸோ அந்த மாதிரி நம்ம தொழிற்சங்கவாதி, எங்கள் அப்பா அம்மா தொழிற்சங்கவாதி. நான் தொழிலாளர்களுடைய குடும்பத்தில் நம்ம பிறந்து வளர்ந்து கஷ்டத்தெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு இதெல்லாம் கேட்டு 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 இங்குலாப் சுந்தாபாத், தொழிலாளி ஐக்கியம் சுந்தாபாத், இது கேட்டு கேட்டு எனக்கு அப்படி மனசில் இருந்தது. ஆனால் தொழிலாளர்களோட பிரச்சனை சொல்வது, உரிமையை கேட்பது, நியாயம், தர்மம், அரசியல் அறம் இதுவரைக்கும் இருக்குது. அதனால நீங்க எங்களால் நீங்கள் பயனடைந்தீர்கள், உங்களால் நாங்கள் பயனடைந்தோம், ஒத்துக்கொள்ளும். ஆனா தேவைகளுக்கு ஏற்ப அதை நீங்க மாற்றி கொடுக்கணும். ஸோ எனக்கு இன்னைக்கு தேவை இருக்கும்போது நான் கேட்கத்தான் செய்வேன். நான் ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு எனக்கு 1 கிளாஸ் காப்பி வேணும், நாளைக்கு எனக்கு 1/2 கிளாஸ் போகும், நாளை கழிச்சு எனக்கு 2 கிளாஸ் காப்பி வேணும். என்னுடைய அண்ணனுக்கு தேவையை பொறுத்து தான் கேட்பாரு. அதனால அவர் தொகுதியை கொடுத்தா கேட்கணும்னு சொல்றது நியாயம்தான். ஸோ இது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகள் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய ஷேர விகிதாச்சாரத்தை பங்கீட கூட்டி கேட்பாங்க. வேணாம் பாருங்க, இது ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கும், இந்த தேர்தலையும் நடக்கும். கூட்டணி கட்சிகளுக்கு முன்னாடி சீட்டு கேட்கறது நம்ம கலங்காம பார்த்து தரணும், கூட கேட்பாங்க. அதுல கலந்து வளர்ந்து கொடுப்பாங்க. அதனால கூட்டணி கட்சிகள் இன்டாக்டா இருக்குன்னு இப்ப சொல்றாங்க. நான் பல கடைகளை சிரிச்சுட்டு சொல்றேன், அரசியல் தேர்தல் நெருங்க காலையில் எடுத்த முடிவு மத்தியானம் மாறிடும், மத்தியானம் எடுக்கிற முடிவு சாயங்காலம் மாறிடும், சாயங்காலம் முடிச்சுட்டு வீட்டுல போய் படுக்க போனா நடுராத்திரில மாறிடும். பாமக மாதிரியா நடுராத்திரில காலையில பாஜக கூட்டணி போலையா நைட்டு படுக்கிற வரைக்கும் ஏடிஎம் கூட்டணி, நடுஜாமத்துல என்ன நடந்துச்சு கூட்டணி மாறிச்சு. விடிய காலையில பாஜக கூட்டணி போலையா பட்டாளி கட்சி, அது போல இது வேண்டாம். ஆகையினால என்ன பார்க்கணும், மக்கள் என்ன பார்க்கறாங்கன்னா, இனிமேல் மக்களை, அது குறிப்பாக படித்தவர்களை, இளைஞர்களை, பெண்களை, விவரம் தெரிஞ்ச வாக்காளர்களை, நடுநிலையான வாக்காளர்களை, எந்த கட்சியும் சாராதார்கள், இந்த 5 குரூப்பையும், அப்புறம் முதல் தர வாக்காளர்கள், இந்த 6 குரூப்பையும் நீங்க அவ்வளவு அசால்ட்டா நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க கணக்கு போடுற மாதிரி இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸ், சமகால அரசியல் வேகாது. நீ எவ்வளவுதான் தீ வச்சாலும் அந்த உலையில அந்த அரிசி நின்று சோறாகாது. ஏன்னா நம்ம சம்பவம் பேசுறதுல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று தொழிலாளர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கிட்டு அதை வெளிப்படுத்துறதே இருக்கு. தொழிலாளர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கிட்டு அதனுடைய வெளிப்பாடாதான் அமைந்திருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல ஆளுங்கட்சியுடைய பல தவறுகளை அவர் சுட்டி காட்டவில்லை, காட்டவில்லை. எந்த கட்சியும் கம்யூனிஸ்ட் இப்ப கடுமையா இப்ப தேர்தல் நெருங்க சொல்றாங்க. ஆனா முதல்ல செஞ்சிருக்கணும். மக்களுக்கு பல சங்கடங்கள், பொதுமக்களுக்கு அதை எதிர்கட்சியுடைய ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் அதை அரசுக்கு எடுத்து சொல்லி அதை நிவர்த்தி பண்ணியிருக்கணும். அதை தவறிட்டாங்க. நான் பல்வேறு விவாத மேடைகளை சொல்லியிருக்கேன், அதை சொல்லியிருக்கணும். ஏன்னாலும் அது போச்சு, கடந்து பற்றி பேசப்படணும். ஆனால் இனிமே மக்கள் எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க சார். அதில் இப்போ இந்த விவாத மேடை ஒன்று வருது இல்லையா, இது பல விஷயங்கள்ல சோசியல் மீடியாவில் போகுது, இப்போ சோசியல் மீடியாவில் விவாதங்கள் போகுது. இந்த 2 மக்களுக்கு போய் சேர்ந்து எல்லா மக்களும் அரசியலை பற்றி தெரியுறாங்க, இப்போ புரியுறாங்க, ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டுச்சு. இனிமேல் பார்ட்டிசிபேட்டரி பாலிடிக்ஸ், மக்களை இணைச்சிக்கிட்டு அரசியல் செய்யறதுதான் சாத்தியம் நினைக்கிறேன். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இனிமேல் அரசியல் கட்சிகள் உங்களுடைய சொத்து இந்த ஒரு 2 லட்சம் ஓட்டு இருக்கு, அதுல 1 லட்சத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற கணக்கு இனி ஈடுபடாது என்பதுதான் எனக்கு என் அறிவிக்கட்டியபடி நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் சரி தான், அதிமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் சரி தான், தனியாக நிற்கிற கட்சிகளாக இருந்தாலும் சரி தான், எப்படியெல்லாம் மக்களை அணுகணும், எப்படியெல்லாம் மக்களை முக்கியத்துவம் படுத்தணும், மக்கள் தான் எழுதி முடியும். ஒண்ணுதான் என்னுடைய பார்வையில், மக்கள் உங்களை நம்பணும். மக்கள் நீங்க சொல்றது நியாயம்னு யோசிக்கணும், யதார்த்தம் சொல்றாருப்பா அப்படின்னு அவங்க நினைக்கிறேன்.
அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுத்த அளவுக்கு நடந்துக்க முடியும். நம்பிக்கை ஏற்பட்ட நம்பிக்கையா. ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், 2021 திமுக நிறைய நம்பிக்கைகளை கொடுத்துச்சு. இதெல்லாம் மக்கள் பேசுறாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, என்ன எப்படி எப்படிலாம் பண்ணாங்க, நாங்கள் நம்பணுமே. இதை நான் சொல்றதை நான் கேட்கிறேன். இலவச பஸ் காசு உங்க ஊர்ல கேளம்பாக்கத்துல 2 நாள் பஸ் ஓடலையா? ஏதாவது நடந்துச்சா? மக்கள் போராடினாங்க, ஏதாவது நடந்துச்சா? சார் தொடர்ந்து வந்து மக்கள் வந்து தினந்தோறும் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்புறம் இந்த சென்னை ஒட்டி சிட்டி ஒட்டி கோட்டை இருக்கு, சட்டமன்றம் இங்கதான் இருக்கு, தலைமைச் செயலகம் இங்கதான் இருக்கு, முதலமைச்சர் மந்திரிகள்லாம் இங்க வீடுகள்லாம் இங்கதான் இருக்கு. ஒரு 40 கிலோமீட்டருக்குலாம் இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பயணிகளுக்கு பஸ் கிடைக்கிறது எத்தனை போராட்டம் நடத்துறாங்க. அதை இதெல்லாம் திருப்பி வைக்கும் போது அரசாங்கத்தால சரி செய்ய முடியாதா? திருத்தி வைக்க முடியாதா? இது என்ன திருத்த வைக்க முடியாத பிரச்சனையா? இது என்ன பல லட்சம் கோடிகள் செலவாகக்கூடிய அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு திட்டம். இதை செயல்படுத்துறதுக்கு பல அதிகாரிகள் வந்து ஒப்பீனியன் வந்திருக்கும் இருக்குது. ஒரு அன்றாட பிரச்சனை, பாசிங் ப்ராப்ளம் அப்படியே கடந்து போய் தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எத்தனை நாடு அந்த மக்கள் அந்த போக்குவரத்து பயனாளிகள் எப்படி கஷ்டப்படுறாங்க. பெண்கள், குழந்தைகள் எத்தனை பேர் ஒரு அவசாரத்துக்கு, ஒரு துட்டிக்கு, ஒரு சாவுக்கு நல்லதுக்கு போக முடியாம எத்தனை பேர் தவிக்கிறாங்க. ஸோ என்ன நம்ம அதான் சொன்னேன், நீங்க பெருசா செய்யாட்டோம். அன்றாட பிரச்சனைகளை தீர்த்தாலே பெரிய விஷயம். இந்த மக்கள் சார், கிராமத்து மக்களுக்கு என்ன சார் வேணும்? தண்ணி வேணும், நல்ல தெரு, நல்ல தொழில் இருக்கும், அந்த வேலைக்கு போகணும், நாங்கள் வந்து நிம்மதியாக பழக்கணும், சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும், நல்ல கரண்ட் இருக்கும், நல்ல ஆஸ்பத்திரி வசதி இருக்கும். இதுக்கு மேலே என்ன சார் ஒழுங்கான ரேஷன் கொடுக்கும். இதுக்கு மேலே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இதுல வந்து பல்வேறு இடங்கள்ல அதாவது ஒரு அரசாங்கம் வந்து ஆங்கிலத்தில் சொன்னது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ். நம்ம கை செலவு வச்சுருக்கோம்ல, அந்த பணத்தை வந்து அந்த கை செலவுக்குள்ள பணத்தை நிறைய செலவழிக்க விடாம கட்டுக்குள் வைக்கிறது அரசாங்கத்துடைய அரசாட்சி. பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் நிறைய செலவு பண்ணாம அந்த பாக்கெட்ல ஒரு ரூபாய் மிச்சம் இருக்கிற மாதிரி அந்த பாக்கெட்டை தொடச்செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுல வந்து அரசாங்கம் ரொம்ப கண்ணுகட்டு. அது கண்ணுகட்டு. இப்ப நிர்வாக சிக்கல்கள் ரொம்ப அதிகரிச்சு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அதைத்தான் தமிழக வெற்றியிடத்துறை தளபதி அவர்கள் எடுத்திருக்காரு. அதாவது ஒரு அரசாங்கத்துடைய பாலிசி மேக்கர்ஸ், ஒரு பாலிசி உண்டாக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடு சட்டமன்றம், நாடாளுமன்றம். அதுல வந்து விவரம் தெரிஞ்சவங்க தான் இருக்கணும். ஒரு அதிகாரிகள் சொல்றாருன்னா அந்த அதிகாரிகள் ஏன் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு கேள்வி வைக்கக்கூடிய அறிவும் ஞானமும் அந்த களப்பணியில் உள்ள யதார்த்தத்தையும் அது சொல்லணும், அது சொல்ல தெரியும். அது தெரிஞ்சாதான் நீங்க திட்டம் பண்ண முடியும். நீங்க வந்து பாலிசி செயல் திட்டம் பண்ண முடியும், சட்டத்தை ஏற்ற முடியும். அதுக்கு பதிலாக சட்டமன்றம், அதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர், அதுதான் சட்ட பேரவை, அதுதான் அரசாங்கம். இதை ஏற்றிட்டு அதிகாரிகளை இதை செய்யும் சொல்லணும். இதை செய்யலாம், ஏன் செய்யலன்னு கேட்கக்கூடிய தைரியமும் விவரமும் இருக்கணும் ஆட்சியாளர். இது ஏன் செய்யலன்னு சொன்னா அவன் மேல நடவடிக்கைக்கூடிய துணிச்சல் இருக்கணும், துணிவு இருக்கணும், நேர்மை இருக்கணும். அப்ப நேர்மை இருக்கணும். நீ கரெக்டாக தான் கேட்பாங்க. இந்த ஸ்கூல் அதிகாரிகள் போனா சரக்குள்ள அதிகாரிகளுக்கு தான் மாணவர்கள் மதிப்பு கொடுப்பாங்க. தமிழ் வாத்தியார் வராங்கன்னா அவர் சொல்லி சொன்னாங்க மயங்கிடுவாங்க. தமிழ் வாத்தியாருக்கு தான் அந்த மரியாதை. அதுக்கடுத்து சயின்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், இப்படித்தான் ஆர்டர் ஆகுவாங்க. இதுல மேத்ஸ் டீச்சர் ரொம்ப சிம்பிளிஃபையா லேகுவா சொல்லி கொடுத்தாருன்னா அவர் தான் தெய்வம், அவருக்கு தான் உள்ள மரியாதை. அது ஏன்னா சரக்கு இருக்கு. ஸோ நீங்க சரக்கு இருக்கு சொல்லணும். அதான் அந்த சீஃப் செக்ரட்டரி முன்னாடி, இந்த சீஃப் செக்ரட்டரி அந்த அவங்க பேரு மாதவி ஐஏஎஸ், அவங்க சீஃப் செக்ரட்டரி இருக்கும்போது அந்த கோயம்புத்தூர்ல வந்து ஐஏஎஸ் அது சொல்றது, மினிஸ்டர்ஸ் நோட்ஸ் போட்டு எழுதி வந்துச்சுன்னா அதை பார்த்தோட எனக்கு தெரியும். இந்த நோட்ஸை படித்தாலே அது எவ்வளோ விவரமாக இருக்காங்க, எவ்வளோ இன்ஃபார்ம்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். அந்த பார்த்தோட எங்களுக்கு பயம் வரணும், நாங்கள் கரெக்டாக செய்யணும். அப்போ
அப்படி நோட்ஸ் போடுவாங்க. எம்ஜிஆர் காலத்து மந்திரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுக்கடைகளில் விற்கக்கூடிய மதுவுக்கு அதனுடைய தரத்தை நிர்ணயிக்கிற யாரு? இந்த செக்ஷன் ஃபுட் அண்ட் சேஃப்டி. குடிக்கிற பொருள்ல மாசு இருக்கா, அதுல குறை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறார். உணவு கட்டுப்பாடு, உணவு தர கட்டுப்பாடு. ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் அதே மாதிரி டாஸ்மார்க்ல குடிக்கிற குடியில அதுல என்ன தரம் குறைஞ்சிருக்கோ அவங்க கண்டுபிடிக்கிறார். உணவு அது மருந்து வந்து 100 ரூபா தான் இருக்கு. அவர் என்ன இருக்கிற இது எந்த திட்டத்தின் கீழ் வராது, இது அரசுடைய கொள்கை முடிவாக நினைக்கிறேன். குடிக்கிறதுல என்ன தரமான பொருளா இருக்கா, இது உடம்புக்கு கெடுதல் இருக்கா, இது ஆய்வு செய்கிறது அதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. நான் இல்லை, கவர்மெண்டே டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிருக்கு. அவர் பதில் எனக்கு போடுறாரு. நீங்க இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, இந்த லெட்டர் வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகிருக்கு. ஆனா நாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கு அரசுடைய கொள்கை முடிவு. கொள்கை முடிவுங்கிறது நீ சொல்லு. ஆனா நான் கேட்கறதுனா கொள்கை முடிவு கேட்டிருக்கேன். ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு இங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னா இந்த மதுபானத்துல ஃபுட் அண்ட் சேஃப்டி பிரகாரம் இது குடிக்கிறதுக்கு தகுந்த பொருளா பானமா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றது நீ தானே. அந்த வேலை செய்யறது நீங்க தான் செய்யணும். அப்படி கூட இதை கூட தெரியல. பதில் போட்டு கிடைச்சிருச்சு படுத்து இப்படித்தான் இருக்கு. பல இடங்கள்ல வந்து அதிகளுடைய வேலைகள் இப்படிதான் இருக்கு. இதுக்கு தான் ஆங்கிலத்தில் டெரிலேஷன் சொல்லுவாங்க. எனக்கு என்ன கேர்லெஸ் ஆட்டிடியூட். இதெல்லாம் மாத்துறதுக்கு என்னதான் செய்யணும். இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம அலர்ட். அதான் அதான் அரசாங்கமே வந்து இதுக்கு வந்து பணம் செலவு இல்லை, ஒன்றும் இல்லை. செய்யற வேலையை செய்யணும் சார், நீங்க செய்யணும். இது போல அதிகாரிகளை கண்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழக அரசு எடுத்தா தான் நடக்காது. அப்படி எடுக்கணுமே, எடுத்து பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல. நாடு நல்லா இருக்கணும், குடிமக்கள் நல்லா இருக்கணும், அரசும் நல்லா இருக்கணும், அரசனும் நல்லா இருக்கணும், அமைச்சரவை நல்லா இருக்கணும். அதானே? ஆமா, இது எல்லாமே நல்லா இருக்கணும்ல. நிர்வாகம் நல்லா இருக்கணும். அரசன் எவ்வளியோ நாட்டு மக்கள் அவ்வளி. அரசு நல்லா இருந்தாலும் வந்து நாட்டு மக்கள் வந்து அவங்களையும் செல்ல முடியும். இதைத்தான் சொல்றாங்க. இதையே செய்ய இதை சொல்லித்தானே ஆட்சிக்காரங்க. அதுதானே இந்த நடுவில் 30% வாக்காளர் இருக்கும் வருது. அவனால 10 ஓட்டு போடுறதுக்கே வரமாட்டேங்கிறாங்க. எதுக்குள்ள அவங்க ஓட்டு போடணும்? இந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இப்போ கடந்த சில நாட்களாக பேருந்து நிலையத்தில் மக்கள் கொந்தளிச்சு காரணம் சார். அதுதான் எத்தனை நாளைக்கு சார் வாக்காளர்கள் விவரம் தெரிவித்து அவங்க உரிமை காப்பாங்க சார். ஒரு பக்கம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்றீங்க, உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றீங்க, ஆர்டிகல் 21 சொல்றீங்க, ஆர்டிகல் 19 சொல்றீங்க. ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. உரிமை கேட்கறதா கொந்தளிக்கிறதா? உரிமை கேட்க கூடாதுன்னு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்க முடியாத. அதுதானே சார் அரசாங்கம் இருக்கு. இந்த நிலை தொடரக்கூடாதுன்னு தான் இப்போ வந்து மௌன புரட்சி நடக்குது. அதற்கான ஆயுதம் ஆயிடுச்சு. அந்த வேலைகளை தொடர்ந்து அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டைனமிக் சேஞ்ச். இயற்கையான மாற்றம் வரப்போகிறது. மாற்றம் சாத்தியம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, பாக்கி எல்லாமே மாறிடும். மாற்றம் ஒன்று மாறாத. அந்த மாற்றம் வந்து எப்போது நிகழும், எந்த நிகழுங்கிறத வந்து நாட்டு மக்கள் போல நம்மளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். நமக்கு அது முன்கூட்டி அந்த அறிகுறி தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாட்டு மக்கள் எப்படி பொறுத்திருக்கிறாங்களோ அந்த வழிக்கு நம்ம பொறுத்திருப்போம். நம்முடைய தொடர்ந்து இந்த அரபு சார்ந்த பணிகளை இணைந்து பண்ணிட்டு இருப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கிடையாது. இணைய நன்றி.